வெல்கம் டு ஜஸ்ட் பிஹன்ஸ். உங்களுக்கு என்னங்க காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி எது இருந்தாலும் இந்த கொத்தமல்லி சுக்கு காஃபியை வச்சு குடிச்சு பாருங்கள், நல்லா கேட்கும். பால் காஃபியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடிக்கும்போது உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கொத்தமல்லியை மிக்சியில் போடாமல் குண்டுக்கல் வச்சு நல்லா இடிச்சிட்டு அதை வச்சு நீங்கள் காஃபி போடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிக்சியில் போடும்போது கொஞ்சம் பருன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் மிக்சிலையும் போட்டுக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதி வந்தோடனையும் அரைச்சி வச்ச மல்லியை போட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் சுக்குப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிஞ்ச் டீ தூளை கலந்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கும் சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்குமே கேட்கும். அவங்க வாய்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். மல்லி, சுக்கு எல்லாம் கொதிச்சோன்னே ஒரு பிஞ்ச் டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி காஃபிக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் நிறையா போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். 4:1 ரேஷியோவில் நான் நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எடுக்கிற தண்ணி அளவுக்கு பொறுத்து நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் கொத்தமல்லி சுக்கு காஃபி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி கொத்தமல்லி சுக்கு காஃபி ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் போல் இதை நம்ம வடித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.